ஓம் சாந்தி. 26/2/23 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்ட் டேட் 31/12/93. கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, பாப் தாதா எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார்? பதில் ஆதார். புது உலகத்தை படைப்பவரான பாப்தாதா தன்னுடைய புது யுகத்தின் ஆதார மூர்த்தி குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார். இரண்டாவது, சங்கம யுகத்தில் நல்ல முறையில் எதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சமயத்தில் பிராமணர்களாகிய நமக்கு இது புது வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை இந்த சங்கம யுகத்தில் நல்ல முறையில் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மூன்றாவது, ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பதன் மூலம் என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுகிறது? நிறைய பெரிய கொஸ்டின், பெரிய ஆன்சர். புயல்கள் பரிசாக, கஷ்டங்கள் எளிதாகும். ஊக்க உற்சாகத்தின் நன்மைகள், மலை கூட கடுகில்ல பஞ்சாகும். என்டர்டெயின்மெண்ட், கேளிக்கை அப்படின்னு நினைப்பீங்க. ஊக்கம் உற்சாகம் பிராமண குழந்தைகளுக்கு பறக்கும் கலையின் சிறகாக இருக்கிறது. நம்பர் 1. ஆகையால் சிறகுகள் மூலம் சதா பறந்து கொண்டே இருக்கிறீர்கள். இரண்டாவது, பெரியதிலும் பெரிய சக்தியாக இருக்கிறது. மூன்றாவது, சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கிறது. நாலாவது, மனமுடைந்து போக முடியாது, மனம் மகிழ்ச்சியுடன் இருக்க முடிகிறது. ஐந்தாவது, எப்படிப்பட்ட கடினமான விஷயமாக இருந்தாலும் ஊக்கம் உற்சாகம் கடினமானதையும் எளிதாக மாற்றுகிறது. ஆறாவது, புயலையும் பரிசாக மாற்றிவிடுகிறது. ஏழாவது, மலையையும் கூட கடுகாக இல்லை பஞ்சாக மாற்றி விடுகிறது. எட்டாவது, எப்படிப்பட்ட பரீட்சை அல்லது பிரச்சனைகளையும் மன மகிழ்ச்சி நிறைந்த கேளிக்கையாக அனுபவம் செய்ய வைக்கிறது. நாலாவது கேள்வி, நீங்கள் யார், உங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை அறிந்திருக்கிறீர்களா என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? யாரு நீங்க? உங்களுடைய உயர்ந்த உள்ளுணர்வு மூலம் உலகத்தின் சூழ்நிலையை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? அப்போ உங்களுடைய உயர்ந்த உள்ளுணர்வு மூலம் உலகத்தின் சூழ்நிலையை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது, நீங்கள் யார் என்று சொல்றார். நீங்கள் உங்களுடைய உயர்ந்த உள்ளுணர்வு மூலம் உலகத்தின் சூழ்நிலையை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தூய்மையான பார்வை மூலம் உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை இரண்டும் தூய்மையாகி கொண்டிருக்கிறது. மேலும் உலகமும் மாறிக்கொண்டிருக்கிறது. மூன்றாவது, உங்களுடைய உயர்ந்த செயலின் மூலம் உயர்ந்த உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது உலகம். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நீங்க. 3 சொன்னாங்க. என்னன்னா, உங்களுடைய உயர்ந்த உள்ளுணர்வு மூலம் உலகத்தின் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்கள், உங்களுடைய தூய்மையான பார்வையின் மூலம் உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை இரண்டையும் மாற்றக்கூடியவர்கள். மூன்றாவது, உங்களுடைய உயர்ந்த கர்மா செயல்கள் மூலம் உலகத்தையே உயர்ந்ததாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள். உங்களுடைய பொறுப்பு நீங்க அறிந்திருக்கிறீர்களா? அஞ்சாவது, யாருக்கு பொறுப்பின் கிரீடம் லேசானதாக அனுபவமாகும்? யாரு டபுள் லைட்டாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பொறுப்பு கிரீடம் சதா லேசாக அனுபவமாகும், பாரமாக இருக்காது. இந்த பொறுப்பின் கிரீடம்தான் எதிர்காலத்தின் கிரீடமாக மாறுகிறது.
சம்பந்தம் மற்றும் தொடர்பு. அடுத்தது, சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வருபவர்களுக்கு எதை தானம் கொடுக்க வேண்டும்? யாரெல்லாம் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வருகிறார்களோ அந்த ஆத்மாக்களுக்கு மகாதானியாகி ஏதாவது சக்தியோ அல்லது ஞானத்தையோ அல்லது குணத்தையோ தானம் கொடுக்க வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும். 7வது, வரதானம் கொடுப்பதற்கான விதி என்ன? அவர்களுக்கு தன்னுடைய உயர்ந்த மனநிலை என்ற வாயுமண்டலத்தின் மூலம், தன்னுடைய உயர்ந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதாவது வரதானம் கொடுப்பதுதான் விதி. தன்னுடைய உயர்ந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதாவது இதுதான் வரதானம் கொடுப்பதற்கான விதியாகும். 8வது, எந்தெந்த விஷயத்தில் புதுமை தன்மையை கொண்டு வர வேண்டும்? 4 பாடங்களிலும் சுய முன்னேற்றத்திலும் புதுமை தன்மையை கொண்டு வர வேண்டும். அதாவது விதிமுறையிலும் புதுமை தன்மை, பயன்பாட்டில் கொண்டு வருவதிலும் அந்த புதிய தன்மை, மற்றவர்களை சகஜ யோகியாக்குவதிலும் புதிய தன்மை, பர்சன்டேஜை அதிகரிப்பதிலும் கூட அந்த புதிய தன்மையை கொண்டு வர வேண்டும். எந்த ஸ்லோகனை பாப் தாதா எமர்ஜ் செய்ய சொல்கிறார்? சதா ஊக்கம் உற்சாகத்தில் பறக்க வேண்டும், மற்றவர்களையும் பறக்க வைக்க வேண்டும். 10வது, யார் நம்பர் 1 உயர்ந்த பிராமண ஆத்மாக்கள்? உடலை ஆத்மாவின் கோவில் என புரிந்து கொண்டு அதை சுத்தமாக வைத்திருப்பவர்கள் தான் நம்பர் 1 உயர்ந்த பிராமண ஆத்மாக்கள். Fill up the blanks. நீங்கள் டேஷ் இல் அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். 2வது, ஊக்கம் உற்சாகம்தான் டேஷாக இருக்கிறது. ஊக்கம் உற்சாகம்தான் டேஷாக இருக்கிறது. அதாவது பிராமண வாழ்க்கையாக இருக்கிறது. அது ரெண்டுமே இருக்கு. பறக்கும் கலைக்கான சிறகுகள் ரைட் ஆன்சர் தான். பிராமண வாழ்க்கை. பிராமண உலகம் டேஷ் ஆனது, புதுமையானது. சதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் டேஷ் டேஷ் ஆக வேண்டும். மகாதானி வரதானி ஆகும். தானம் என்பதின் ஆன்மீக அர்த்தம் டேஷ் கொடுப்பதாகும், ஒத்துழைப்பு. 6வது, மதிப்பு வாய்ந்தது என்றால் அது டேஷ் முக்கியமான காரியத்திற்கு பயன்பட வேண்டும், உரிய நேரத்தில் பயன்படும். 7வது, எங்கு சக்தி இருக்கிறதோ அங்கு வீணானது டேஷ் முடிந்துவிடும், வீணானது முடிந்துவிடும். 5வது, டேஷ் நிலையில் இருப்பதுதான் ஸ்விட்ச் ஆன் செய்வதாகும், உயர்ந்த மனநிலையில். டேஷின் மூலம் தானாகவே டேஷின் அருகாமை அனுபவம் ஆகிக்கொண்டே ஆன்மீக இல்ல அதான் டேஷ் மூலம் தானாகவே டேஷின் அருகாமை அனுபவம் செய்து கொண்டே ஆக்கிக்கொண்டே இருக்கும். புதுமை தன்மையின் மூலம் தானாகவே தீவிர முயற்சியின் அருகாமையின் அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். 10வது, டேஷ் எந்தளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்தளவு டேஷ் உயர்ந்ததாக இருக்கும். மூர்த்தி ஆத்மா எந்த அளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவு கோவிலும் சரீரமும் உயர்ந்ததாக இருக்கும். டேஷ் இருப்பதற்கான விரதத்தில் இருப்பதுதான்
டேஷ் ஆத்மா ஆகுவதாகும். ஆன்மீக தன்மையில் இருப்பதற்கான விரதத்தில் இருப்பதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுவதா. ஓம் சாந்தி.